இதுக்கு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கானது நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ முதல்ல நான் காமிச்சிடுறேன் என்னென்ன தம்ப்நெயில் வந்து நான் கேன்வா வச்சு கிரியேட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக பல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3-4 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதில் கேன்வா வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நான் கேன்வா வச்சு பண்ணது தான். என்னுடைய 4 சேனல்லையுமே வர இதெல்லாம் தம்ப்நெயில்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் நான் கேன்வா வச்சு பண்ணது. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேன்வாவுடைய ஃபுல் ஃபீச்சர் நிறைய பேருக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு உதாரணத்தோட கேன்வாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரியா, முதல்ல என்ன பண்ணுறேன், நான் வந்து கேன்வாவுக்கு போயிடுறேன். ஸோ கேன்வாவுடைய ஹோம் பேஜ் canva.com நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு canva.comக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த கேன்வா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. கேன்வாவில் நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. எல்லாமே கேன்வாவில் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. கேன்வாவோட நல்ல சாஃப்ட்வேர் இருக்கான்னு டெஃபினட்டாக இருக்குது. நான் அதையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில ஃபீச்சருக்கு அதை யூஸ் பண்ணுவேன். அதில் கிரியேட் பண்ண தம்ப்நெயில்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதையும் காமிச்சிடுறேன். இந்த ஜெர்மன் வீடியோ வந்து இன்னைக்கு போட்ட வீடியோலாம் வந்து அதிலிருந்து கிரியேட் பண்ணது. உதாரணத்துக்கு இதுவுமே இந்த H1B Dropbox இந்த வீடியோ வந்து அந்த வேற ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணேன். இந்த ஜெர்மன் படிக்கலாம் வாங்க இது இன்னைக்கு இதுலேயே ஒரு சூப்பரான தம்ப்நெயில் ஒன்று எனக்கு பிடிச்ச ஒன்று பண்ணியிருப்பேன். மன்னிக்கவும், எனக்கு உடம்பு சரியில்லை. இது வந்து எனக்கு பிடிச்சி இன்னைக்கு பண்ணது, சுட சுட போட்டது இது. அப்புறம் இங்கே இருக்கும் இதான் செஷன் 1 செஷன் 2 இது இன்னைக்கு பண்ணது. இதெல்லாம் வந்து வேற ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணது. இந்த ஃபீச்சர்லாம் கேன்வாவில் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் அதையுமே நான் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம நேராக கேன்வாவுக்கு போய்டும். ஸோ கேன்வா அப்படிங்கிறது ஒரு வெப் சாஃப்ட்வேர். ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது. அது வந்து ஃப்ரீ வெர்ஷன். பெய்டு வெர்ஷனில் கொஞ்சம் அடிஷ்னலான ஃபீச்சர் இருக்கும். நீங்கள் பேசிக்கானது ஃப்ரீ வச்சே நம்ம வந்து முக்கால்வாசி எல்லாமே பண்ணிடலாம். பெய்டுக்கு வந்து அந்தளவு உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனுக்கு போகலாம். இப்போ canva.in போய் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் மெயில் வச்சு லாகின் பண்ணிடலாம். நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி வச்சு ஏற்கனவே வச்சுருக்கேன். கண்டினியூ வித் கூகுள்னு கேட்கும். நீங்கள் அதையும் வச்சு உங்கள் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உள்ளே போய்டும், லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆன உடனே நம்ம இதை தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் யூஐ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த லாகின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, என்னுடைய ஃபேஸ் வருதில்ல. சரி, ஸோ இப்போ லாகின் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மெனு கொடுத்துருக்காங்க. இந்த மெனு கிளிக் பண்ணோன்னா இந்த சைடு மெனு மறைஞ்சிடும், இல்லைனா திரும்பி வரும். அதுக்கப்புறம் கேன்வா அப்படின்னு ஒரு லோகோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜுக்கு தான் வரும். இப்போ இங்கே டிசைன் ஸ்பாட்லைட் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ போக வேண்டாம். இது பிஸ்னஸில் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. எஜுகேஷனில் என்னென்ன பிளான் அண்ட் ப்ரைஸிங், என்ன காசு, அதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பாங்க. இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. டெம்ப்ளேட், பிராண்ட், ஆப்ஸ் இது 4மே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணோடனே நேராக இங்கே கிரியேட்டட் டிசைன் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு என்னென்னலாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா, ஃபேஸ்புக் கவரா, யூடியூப் ஷார்ட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூடியூப் தம்ப்நெயில். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ யூடியூப் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் வந்துடுச்சு. இந்த பேஜ் தான் நம்மளுடைய ஹோம் பேஜ்னு சொல்கிறோம். வீடியோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறேன்.
ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சரி ஆடியோவும் வருது. இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் முதல்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். என்னென்னலாம் எங்கெங்கே இருக்குது, அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ஹோம் பேஜில் முதல்ல வந்து இங்கே டிசைன் டேப் இருக்குது, எலிமெண்ட் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, பிராண்டு, அப்லோடு, ட்ராப், ப்ராஜெக்ட், ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது ஒரு இப்போ இன்றைக்கி பண்ணுற இந்த வீடியோக்கே நான் ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுப்போமே. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்ட்டில் போய் நான் வந்து ஒரு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தோன்னே இங்கே எனக்கு வந்துருச்சா. நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். இல்லைனா கீழே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வந்து எவ்வளோ % வேணாலும் நீங்கள் ஜூம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே வச்சுக்கலாம். இது வந்த உடனே இந்த சைடில் இருக்கிற விண்டோ நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி அங்கே வெளில போயிடும். திருப்பி அந்த விண்டோ கொண்டு வரத்துக்கு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது இது வந்து பிளெயினான ஒரு டெக்ஸ்ட்டு. என்னது, கேன்வா டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதோடைய சைஸை நான் இந்த டெக்ஸ்டோடைய சைஸை குறைக்கணும். இப்போது இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது, மேலே ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை வச்சு நான் வந்து இங்கே ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு டிஃபால்ட்டான கேன்வா சான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இது இல்லாமல் நான் ஹரிசான்னு ஒரு ஃபாண்ட் வச்சுக்கலாம். என் மைக் ஆனில் இருக்கான்னு பார்க்குறேன். ஹரிசான்னு ஒரு ஃபாண்ட் வச்சுக்கலாம். இல்லை ஐடிசி மோட்டர் லீகன் ஸ்பார்டன் இந்த மாதிரி ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கு, ஹேண்டி மேன் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் அழகாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபாண்ட்டு அப்புறம் டெக்ஸ்ட் ஸ்டைல், டாக்குமெண்ட் ஸ்டைல், ஹெட்டிங் வேணுமா, சப் ஹெட்டிங் வேணுமா, பாடி வேணுமா. ஹெட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டைட்டிலுக்கு வர மாதிரி பெருசாக வந்துடும். இல்லை சப் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது, பாடிக்கானதுன்னா கொஞ்சம் சின்னது. நம்ம ஹெட்டிங் வச்சுக்கலாம். இப்போது முதல்ல ஃபாண்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சைஸுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸு ஏறும், மைனஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சைஸு குறையும். இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இங்கே இந்த சர்க்கிள் மாதிரி கார்னரில் இருக்கு இல்லையா, இதை நம்ம மேலேயும் கீழே நம்ம இப்படி பிடிச்சி நவுத்தினா கூட அந்த சைஸ் வந்து ஏறும். ஸோ நீங்கள் ஃபாண்ட்டை கொண்டு வரணும்னு இல்லை, நீங்கள் இப்படியே இந்த பார்டர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த ஒரு அலைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் காமிக்கும். அதாவது இதுதான் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது. அடுத்தது கலர். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம கலரை கிளிக் பண்ணால் இங்கே கலர் வந்துடும். நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த போல்டாக வேணுமா இல்லை போல்டு வேண்டாமா, ஐட்டாலிக்ஸில் வேணுமா, அதுக்கப்புறமா அண்டர்லைன் பண்ணணுமா, இது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ இந்த மாதிரி. ஏன்னா சில சமயம் நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது பெய்டு அப்படின்னு போட்டு இதை கட் பண்ணிவிட்டு இல்லை கீழே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெய்டு கிடையாது, இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏன்னு இருக்கா, இதுக்கு பேர் அப்பர் கேஸ் அப்படின்னு பேர். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கேபிட்டல் லெட்டராக மாறிடும், அப்பர் கேஸ்க்கு மாறிடும். திருப்பி அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோவர் கேஸ்க்கு வந்துடும். அடுத்தது இது அலைன்மெண்ட். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு சென்ட்ரல் லைன் பண்ணணுமா, லெஃப்ட் அலைனா, ரைட் அலைனா. உதாரணத்துக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து திஸ் இஸ் பிகினர்ஸ் டியூட்டோரியல் ஆன் கேன்வா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். கேன்வா. இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டர் அலைன்டாக இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் அலைனுக்கு போயிடுச்சு. இப்போ இது வந்து ரைட் சைடு, இது ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு. நடுவுலாம் கேப் கொடுத்து கரெக்டாக அந்த ஃபுல் பேஜை வந்து எடுத்துக்கிச்சு பாருங்கள். திருப்பி கொடுத்தோன்னா இப்போ ரைட் சைடு அலைன்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. திருப்பி கொடுத்தோன்னா எனக்கு சென்டருக்கு வந்துடுச்சு. ஸோ அப்படியே கிளிக் பண்ணும்போது ஒன்று ஒன்றா மாறிட்டே வரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது புல்லட்ஸ். புல்லட்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி புல்லட்டிங் வந்துடும். அடுத்தது ஸ்பேஸிங். லெட்டருக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்,
ஒரு ஒரு லைனுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ஒரு லைனும் ரெண்டாவது லைனும் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆங்கர் பாக்ஸ் வந்து மேலே வச்சு கனெக்ட் பண்ணணுமா, மிடிலாக வச்சு கனெக்ட் பண்ணணுமா, கீழே வச்சு கனெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ இதெல்லாம் நீங்கள் உபயோகிக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துவிடும். கீழே சரியா. அடுத்தது எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸில் வந்தோம்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்கு வந்தோம்னா இது வந்து நன்னில் இருக்குது. இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேடோ வருது. இது வந்து ஷேடோலேயே லிஃப்ட்டு, இந்த இன்டென்சிட்டியை நம்ம ஏற்றி இறக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட் வருதா. அது இல்லாமல் இப்படி இருந்தால் ஹாலோ, டிஸ்பிளேஸ், இது எல்லாமே ஒரு ஒரு எஃபெக்ட். நான் ஜென்ரலாக வந்து இந்த அவுட்லைன் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த அவுட்லைன் செலக்ட் பண்ணிட்டோன்னா இந்த அவுட்லைன் கலர் இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து இதோட டெக்ஸ்ட் கலர் இங்கே இருக்குது, மேலே இருக்குது. டெக்ஸ்ட் கலர் வந்து இப்போ க்ரீன் கொடுத்து பார்டர் வந்து பிளாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு அந்த பார்டர் இருக்கும்போது அழகாக இருக்கும், எடுத்து காட்டும் நமக்கு. இப்போ நம்ம எங்கே இருந்தோம், எஃபெக்ட்ஸில் இருந்தோம். ஸோ எஃபெக்ட்ஸில் இது ஸ்டைல், இது திக்னஸ், இது வந்து கலர், என்ன கலர் நமக்கு வேணும், இந்த மாதிரி வேணுமா, இந்த மாதிரி வேணும், உங்களுடைய கற்பனை தான் எல்லாமே, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஷேப் வந்து இப்படி வேணுமா இல்லைன்னா கர்வ்டாக வேணுமா. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இங்கே கேன்வாவில் அலவுடு. இது ஒரு ட்ராபேக். நான் சொன்ன அந்த இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது நான் டெமோ காட்டும்போது சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுவுமே ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்தது அனிமேட். அனிமேட்டில் இப்போ இந்த டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த லைன் ஸ்பேஸிங்லாம் கொஞ்சம் குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம். இது வந்து டிஃபால்ட். இங்கே 0ன்னு இருக்குல்ல, 0 1.4. இப்போ எப்படி இது வரணும், இது நீங்கள் வந்து வீடியோவாக ரெண்டர் பண்ணலாம். நீங்கள் கேன்வாலேருந்து தம்ப்நெயில் வந்து இமேஜாக மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வீடியோ கூட பண்ணலாம். 2-3 ஸ்லைடு போட்டு நீங்கள் வீடியோ மாரி ஜென்ரேட் பண்ணலாம். என்னுடைய இந்த வீடியோ இது விசா அப்டேட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஸ்லைட்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த ஸ்லைட்ஸ்லாம் நான் இதில் தான் பண்ணால் வீடியோவாக ஜென்ரேட் பண்ணிட்டேன். அது நான் காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத சொல்லலாம். எந்த டைரக்ஷன்லேருந்து வரணும், அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாமே வந்து நீங்கள் இப்படின்னா வைப் டைப்ரைட்டர் மாதிரி. போத் அப்படின்னா வரும்போதும் பண்ணணும், அது அந்த டெக்ஸ்ட் போகும்போதும் பண்ணணும். இது வந்து வரும்போது மட்டும்தான், இது வந்து எக்ஸிட்டில் மட்டும்தான். எக்ஸிட்னா வெளில போகிறதுல மட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லோவாக எழுதணுமா, இப்படி அசெண்ட் மேலே எழுதிட்டு வரணுமா, ஷிஃப்ட் பண்ணணுமா, இது எல்லாமே அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது வந்து அந்த வைப் எஃபெக்ட் தான், அதோடைய கண்டினியூஷன் தான். அனிமேஷனில் பேஜ் அனிமேஷன், பேஜ் எப்படி வரணும், அடுத்தது அந்த டெக்ஸ்ட் எப்படி வரணும், ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்தது பொசிஷன். இது வந்து எப்படி நம்ம பொசிஷன் பண்ணணும், இந்த பேஜில் மேலே டாப்பில் இருக்கணுமா, லெஃப்ட்டுக்கு போகணுமா, சென்டருக்கு வரணுமா, மிடிலுக்கு வரணுமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது மேலே கீழியும் நவரும். நீங்கள் மேனுவலாக நவுத்தி பண்ண முடியாமல் எனக்கு சென்டராக இருக்கணும், எனக்கு சென்டர் எதுவும் தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணணும். இது வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது ஃபுல்லாக தெரியணுமா, இல்லைன்னா நம்ம அது இதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய டிரான்ஸ்பரண்ட்டி குறையும், அதாவது அதோடைய விசிபிலிட்டி, அதை பார்க்குற திறன் வந்து அதில் குறைஞ்சி இருக்கும், லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பின்னாடி அந்த ஃப்ளவர் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃப்ளவர் இந்த இலையெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி குறைச்சிருக்கேன், டார்க்காக தெரியாமல். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பின்னாடி லைட்டாக தெரியாத மாதிரி அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்தது இது வந்து காப்பி ஸ்டைல். இப்போது இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோமா, ஒரு வேர்டை எழுதி அதில் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த கட் இல்லை, இதுலேயும் அதே கட்டு இதே ஸ்டைல் கலர் கொண்டு வரணும்னா திருப்பி ஒரு தடவை உட்காந்து இதில் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நமக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ஃபாண்ட் என்ன, அந்த சைஸ் என்ன,
அப்புறமா அங்கே எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கலர் என்ன எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அதுக்கு இதை இங்கே போய் காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு எதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைலு இங்கே வந்துடும். இது வந்து காப்பி பேஸ்ட்கான ஒரு ஆப்ஷன். அப்பப்போ நான் இதான் மைக் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். சரி, மைக் இது வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியாமல் நம்ம வந்து எதையுமே மாற்றிட முடியாது. லாக் ஓப்பனில் இருக்குது, நம்ம இப்போ லாக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து தெரியாமல் நான் வந்து எதுவும் அழிச்சிட முடியாது, டெலீட்டோ எதுவுமே பண்ணிட முடியாது. அது ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து லாக் பண்ணி வச்சிடலாம், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மாற்றிடாமல் இருக்கிறதுக்கு. ஒரு சிம்பிள் ஃபீச்சர் தான். அது இல்லாமல் இந்த பேஜில் என்ன இருக்குது, இங்கே லாக் பேஜ் இருக்குது, டியூப்ளிகேட் இருக்குது, ஆட் பேஜ். இப்போ டியூப்ளிகேட்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு காப்பி ஆகி கீழே வந்துடும். ஸோ ஒரு தம்ப்நெயில் நீங்கள் பண்ணுறீங்க, இதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னா இதுலேருந்து அப்படியே ஒரு காப்பி கொடுத்துட்டு கீழே வந்துடும். கீழே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பேஜை மட்டும் நீங்கள் வந்து தம்ப்நெயிலாக எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு பிளேலிஸ்ட்டுக்குன்னு ஒரே ஒரு ஃபைல் வச்சு அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிகிட்டே வருவேன். நான் காமிக்கிறேன், இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். இந்த பேஜ் வேண்டாம் அப்படின்னா இங்கே டெலீட் கொடுத்துடலாம். இது வந்து ஆட் பேஜ். இது வந்து கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். டீமாக ஒர்க் பண்ணும்போது இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் குரூப்பாக ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணும்போது இந்த கமெண்ட்டை கொடுத்தா நீங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி. பட் அது பெய்டு வெர்ஷன். நம்ம ஃப்ரீயாக வீட்டில் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கிடையாது. சூப்பர். இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். ஆடியோ கரெக்டாக வருதான்னு மட்டும் வெர்ஷன் நம்ம சரியா. அடுத்தது இதுக்கப்புறம் இப்போ இங்கே எலிமெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது நம்ம பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எலிமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ நான் வந்து ஒரு மூன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, நான் மூன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தோன்னா எனக்கு மூன் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இந்த ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ப்ரோனா என்ன அர்த்தம், இதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இங்கே கேன்வா அப்படின்னு உங்களுடைய லோகோ வந்துடும். நீங்கள் காசு கொடுத்தா தான் இந்த லோகோவை எடுப்பாங்க. ஸோ உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் மார்க் வந்துடும். அதோட நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கே டவுன்லோடுன்னு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ரீமியம் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணும்போது இருக்கிற இந்த மாதிரி ப்ரோ இல்லாமல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம இப்படி போட்டுப்போம். இப்போ ஆல் இங்கே போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணலாம். ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும், நியூ மூன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய அந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு என்ன தீமில் என்ன வேணுமோ அதை கொண்டு போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்ச் பண்ணும்போது இங்கே இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. இங்கே போனோம்னா கலர் கூட நம்ம வச்சு சர்ச் பண்ணலாம். எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கொயராக வேணும், வர்டிக்கலாக வேணும், ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்து சர்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ளூவாக வந்துடுச்சு. ஸோ உங்களுடைய தீமுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளூ ஐக்கானாக இருக்குது. இல்லை ப்ளூ கலர் மட்டும் எனக்கு வேணும்னா நீங்கள் அந்த கலர் கூட இங்கே கொடுத்து சர்ச் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர். சூப்பர். ஸோ எலிமெண்ட் வச்சு நீங்கள் எல்லா எலிமெண்ட்ஸுமே உங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அடுத்தது டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ டிசைன் தான் முதல்ல நான் காமிச்சிருப்பேன், பட் இப்படியே நம்ம வந்துட்டோம், பரவாயில்ல. டிசைனில் நீங்கள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம இப்போ என்ன பண்ணோம், நியூன்னு போய் தம்ப்நெயில்னு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அஸ் நியூ பேஜ்னு கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஒன்று வந்துடும். இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டெம்ப்ளேட்டில் வந்து கீழே அந்த ப்ரோ ஐகான் இந்த தலையில் கிரீடை வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரீ, அதனால் இதில் உங்களுக்கு வரல. ஸோ இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுத்து இதில் உங்களுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றி கேன்வா டுட்டோரியல் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிடலாம். இப்போது இந்த டிசைனுக்கே திரும்பி வருவோம். இந்த டிசைனில் வரும்போது யூஸ் 5+ வேர்டு டு டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் இப்போ என்ன சொல்கிறேன், சி சி தீம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு சி வச்சு வந்திருக்கிற எல்லாம் கடலில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்துடும். அதுலேருந்து நான் ஒரு ஃப்ரீ வெர்ஷனை இப்போ ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ்னு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி அதுலேருந்து எனக்கு ஒரு வெர்ஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த தீமுக்கு ஸ்டைல் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், பழைய தீமுக்கே போய் இதையே செலக்ட் பண்ணிப்போம். இப்போ இங்கே வரும்போது ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கா, ஸ்டைலில் இங்கே ஆண்டான் டிடி கொரல் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இதுக்கு பேர் இந்த பிராண்ட் கிட். இதில் வந்து 1 2 3 4 5 5 கலர் இருக்குது பாருங்கள். இந்த 5 கலர் தான் இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரஞ்சு இருக்குது, பிளாக் இருக்குது, இந்த ரெட்டு இருக்குது, ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த கலர். இந்த தீம் தான் வந்து இங்கே இந்த தீமை நீங்கள் கிளிக் பண்ண அங்கே கலர்லாம் மாறும். உங்களுக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரொட்டேட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது வேண்டாம், இந்த தீமுக்கு வேணும் அப்படின்னா இந்த தீமை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த தீமுக்கான கலரை வச்சு உங்களுக்கு அங்கே வந்துடும். ஸோ இங்கே ஆல்னு இருக்கா, இங்கே வந்து 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இது அப்ளை டு ஆல் பேஜானு. இது இல்லாமல் இந்த பிராண்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து அந்த உங்களுடைய நீங்கள் ஒரு உங்கள் சேனலுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, அந்த லோகோ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த பிராண்ட் கிட் அப்படின்னு சொல்லி அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரொட்டேட் ஆகுது பாருங்க. இது வேண்டாம், இது வேண்டாம், இது ஓகே, எனக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிராண்ட் கலர்ஸ் மட்டும் இங்கே வந்துடும். இது பெய்டு, இதில் போய் நீங்கள் கலரை ஆட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஆட் நியூன்னு கொடுத்துட்டா பெய்டு வெர்ஷன் இருக்கிறதுல நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஸ்டைலோடது. அடுத்தது டிசைன் பார்த்தாச்சு. டெம்ப்ளேட் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, ஃப்ரீ டெம்ப்ளேட் எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் தேடணும். எலிமெண்ட் பார்த்தாச்சு, டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, பிராண்ட் பார்த்தாச்சு, அப்லோடில் நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு பதிலாக என் ஃபோட்டோ வரணும். நான் இப்படி கொண்டு போனால் எனக்கு இங்கே லோட் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், கட் ஆயிடுச்சு, கலரில் வந்து கட் ஆயிடுச்சு. இதை பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னரில் பிடிச்சி இப்படி பண்ணோம் அப்படின்னா சின்னதாகிடுச்சு. சரி, இப்போ அழகாக இருக்கா. இப்போது இந்த ஃபோட்டோ வந்து சீக்ரெட்டுக்கு மேலே இருக்குது, இது வந்து கட் ஆகுது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ரைட் கிளிக் பண்ணினோம் அப்படின்னா லேயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஷோ லேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோ லேயர்ஸை கிளிக் பண்ணிட்டோன்னா எது முன்னாடி வரும், எது அடுத்தது வரும் அப்படின்னு எல்லாமே இங்கே இருக்கும். நான் என்னோட ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் மேலே கொண்டு தான் என்ன ஆகும், என் ஃபோட்டோ தான் முன்னாடி வரும். இப்போ நான் என் ஃபோட்டோ கடைசியாக போகணுன்னா நான் ஃபோட்டோவை பின்னாடி கொண்டு போயிடுறேன். அப்போது இந்த ரெட்டு இதுக்கும் பின்னாடி போயிடுச்சு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இங்கே வரணும், ஆனால் சீக்ரெட்டுங்கிறது எனக்கு மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். லேயர்ஸ் போகணுன்னா ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸில் போய் ஷோ லேயர்னு வரும். இப்போ லேயர் போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, இப்போ லேயர் போயிடுச்சா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸில் ஷோ லேயர். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, Alt+1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். பட் இது வந்து இதுவே ஈஸி தான். மவுஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறதே ஈஸி தான். சரியா? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சொல்லலாம், கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஒரே ஒரு நிமிஷம். சரி, அடுத்ததா இங்கே அப்லோடில் வந்து நம்ம இமேஜ் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், ஆடியோ பண்ணலாம். அப்புறம் இங்கே ட்ரா ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இங்கே பென் வரும். இங்கே பென்னை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வரையலாம். இது வந்துடுச்சா.
சரி, இப்போ நம்ம டைரெக்டாக டெம்ப்ளேட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் இந்த லைவை வந்து முடிச்சிடணும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், மீதி ஏதாவது வேணும்னா நான் அடுத்ததாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பண்ண டெம்ப்ளேட்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. என்ன எடுக்கிறது, இந்த இது எடுக்கிறேன். இப்போ இது வந்து நானே கிரியேட் பண்ண டெம்ப்ளேட். இது எப்படி பண்ணினேன், நம்ம வந்து புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஆரேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆரேஞ்ச் பேக்ரவுண்டில் எனக்கு நிறையா எலிமெண்ட்ஸில் போய் இங்கே தேடுவேன். ஆரேஞ்ச் பேக் இதெல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போவேன். இன்னும் சர்ச் பண்ணி இது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஃப்ரீ இதை எடுத்து கொண்டு வந்து நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி வந்துடும். இது ஓகேவான்னு பார்ப்பேன். சரி, இது ஓகே. எனக்கு இங்கே இந்த பபுளாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது பேட்டர்ன். இது ஓகே. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கேன்வா, இந்த ஆரேஞ்சுக்கு எந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உங்களுக்கு வந்துடும். ஒர்க் அவுட் பண்ண வந்துடும். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை பெருசு பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இடத்த யூஸ் பண்ணிடணும் பெருசாக, அதான் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். இப்போ அப்லோடில் வந்து நான் ஏற்கனவே ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். இங்கே ஃபோட்டோவில் ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரி என்னுடைய ரா ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டோடு இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வந்து அப்படியே இங்கே ட்ராப் பண்ணிடலாம். க்ரஷ் ஆயிடுச்சு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ், க்ரஷ். என்ன தம்பி, ஒரு ஃபோட்டோவுக்கு தாங்கல, நீ சேவ் ஆயிருக்குமா ஆகாதா? லைவ் க்ரஷ் ஆயிடுச்சா, லைவ் ஓடுதா? லைவ் ஓடிட்டு தான் இருக்கு. ஃபயர்ஃபாக்ஸ் தான் க்ரஷ்ட். ஒரு வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம கொண்டு வந்தோம்னா இது அப்படியே இங்கே போட்டோம்னா என்ன ஆகும், பேக்ரவுண்டோட வந்துடும். இந்த பேக்ரவுண்டை ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. இங்கே எடிட் ஃபோட்டோ இருக்கா, இந்த எடிட் ஃபோட்டோவில் போனோம்னா பயப்பிள்ளைங்க இந்த மேஜிக் பேக்ரவுண்ட் ரிமூவரை இதில் போட்டாங்க. ஆனாலும் நம்ம வந்து பண்ணுவோம், இதில் பண்ண மாட்டேன் நான். ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ட்ராப் அ ஃபைல் போட்டிருக்காங்களா, அதையே கொண்டு வந்து நான் இங்கே ட்ராப் பண்ணிவிடுவேன். இது என்ன ஆகிடும், ஜம்முன்னு கட் பண்ணி கொடுத்து விடும். சூப்பராக எடுத்துட்டு பாருங்க. எடுத்துட்டு ஆனால் ஒரே ப்ராப்ளம், இவனும் வந்து 433x577 கம்மியான ரெசல்யூஷனில் தான் கொடுப்பான். நீங்கள் தேடணும், வெப்சைட்டை தேடி எதில் வந்து ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னா பே பண்ணணும் அப்படின்பா. அதுக்கு வந்து நான் ஆப்பில் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது அப்புறமா என்ன சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஏற்கனவே நான் பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தேன் கேன்வா. அந்த சமயத்தில் கட் பண்ணது தான் இது. இங்கே போட்டு நான் அப்பயே கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் இந்த மாதிரி இங்கே வச்சுப்பேன். இது இல்லை, இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். லோடாயிடு இந்த இருக்கு, இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்து போட்டு இது ஹை ரெசல்யூஷன் இப்படி பண்ணால் இங்கே இருக்கும். ஸோ இப்படி நான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பக்கத்தில் கேன்வா. இந்த கேன்வா ஆரஞ்சுக்கு இந்த ஒயிட் நல்லாவே எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ஆட் இதில் பிகினர்ஸ் வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ இந்த வந்து லைட்டாக நம்ம டில்ட் பண்ணலாம். இங்கே மூவ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும். அதுக்கு கிராஃபிக்ஸில் போய்
எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஷேப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஷேப்ஸில் ஆல் கொடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணும், ஸ்கொயர், ரெக்டாங்கிளே இல்லையே, ஸ்கொயரே ரெக்டாங்கிளாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ இது வந்துடுச்சு, ஸ்கொயர் கிளிக் பண்ணோன்னே வந்துடுச்சு. அப்படியும் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே போய் செலக்ட்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஷார்ட்கட் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், ஆர் அப்படின்னு கொடுத்துருவேன், ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். லெட்டர் ஆரை டைப் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருக்கு. சரி, இப்போ இந்த கலரை வந்து எல்லோ கலருக்கு மாற்றிப்போம். எல்லோ கலருக்கு மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். இந்த மாரி ஆக்கிட்டு இதையும் இதே மாதிரியே ரொட்டேட் பண்ணிவிடுவோம். ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு போய் இப்படி போட்டுருவோம். இதுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் வர மாதிரி நவுத்திடுவோமா. சரி, இப்போது எனக்கு அந்த எல்லோ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இந்த எல்லோவை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெருசாக்கிட்டு கொஞ்சம் இப்படி ஆக்கிடுவோம். ஸோ பிகினர்ஸ் வீடியோ. இந்த ஒயிட், இந்த எல்லோவுக்கு வந்து பிளாக் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து காம்பினேஷன் தான், நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போது இது மாதிரி 2 லேயர் வச்சிட்டோம், ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு பின்னாடி ஒரு இமேஜ் வச்சுட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம குரூப் பண்ணிடலாம். இப்போ தான் நமக்கு வந்து அந்த நவுராமல் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்ததையும் செலக்ட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு கொடுத்துட்டேன்னா ஒரு குரூப் ஆகிடும். அப்புறம் இது ஒன்றாவே நவரும். இது வந்து தனியாக நவராது. நீங்கள் சின்னது பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றாவே சேர்ந்து சின்னதாகும். ரொட்டேட் பண்ணால் ஒன்றாவே ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த குரூப்புக்குள்ளே நான் போய் டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணி இங்கே மாற்றிடலாம். இன்னொரு வழி, இதை ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸில் போயிட்டு ஷோ லேயர்ஸ் போனீங்கன்னா, ஆமாம் கரெக்ட், ஷோ லேயர்ஸில் போனால் இது ரெண்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது குரூப்டாக இருக்குது, இது அன்குரூப் பண்ணணும். நீங்கள் அன்குரூப் பண்ணிடலாம், ரெண்டும் பிரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ எல்லாத்தையுமே குரூப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எதெல்லாம் ஒன்றா இருக்கணுமோ அதெல்லாம் குரூப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் சிம்பிளாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணி, ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அழகாக நீ வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டைலில் போய், நீங்கள் எஃபெக்ட்ஸில் போய் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ண வேண்டும். ஏதாவது கேள்விகள் இருந்தது என்றால் நீங்கள் கீழே கேட்கலாம். நான் பார்த்துவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நான் ஒரே ஃபைலில் நிறையா வச்சுருப்பேன்னு சொன்னால அது ஒன்று மட்டும் காமிச்சிடுறேன். எங்கே இருக்குது இது பாருங்கள், 1 of 5 இருக்குது. ஸோ 5 இது ஜாவா. இங்கே பாருங்க 15 ஸ்லைடை வந்து ஒரே, ஏன்னா இது ஆங்குலர் அப்படின்னு ஒரு டியூட்டோரியல் ஃபுல் ஸ்டாக்ல போட்டிருக்கேன். அதோடைய ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் ஒன்றா வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு பேஜ், நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அப்படியே நான் காப்பி பண்ணி டெம்ப்ளேட் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நோடுக்கு ஒன்று, ஜாவா பசிலுக்கு ஒன்று, ஜாவாக்கு ஒன்று, பைத்தான், டாக்கர் ஒன்றுத்துக்கும் நான் போடும்போது அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். முக்கால்வாசி இதே 2-3 பிக்சர் தான் திரும்பி அதே வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது கேள்விகள் உண்டா? ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் இப்போ தான் இந்த சேனல் வந்து புதுசாக இப்போ தான் ஆரம்பித்தேன். முன்னாடி என்கிட்ட ஒரு 3 சேனல் இருக்குது, அதில் போட்டுட்ருக்கேன். பட் அதில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது இப்போ தான் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது தினம் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். ஒரு மாதத்துக்கு மட்டும் தினம், ஏன்னா ஃபுல் லென்த் வீடியோ போடுறது கஷ்டம். ஒரு மாதத்துக்கு மட்டும் தினம் ஒரு வீடியோ, ஷார்ட்ஸ் வந்து தினம் ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படி யூடியூபுடைய அல்காரிதம் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நேற்றுக்கு போட்ட ஏதோ ஒரு வீடியோலேயே வந்து எனக்கு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்தாங்க. பட் எங்கேயுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா
அது வந்து பார்க்குறவங்களுக்காக வந்து வரணும். நம்ம போடுற வீடியோ பிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்து அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் நான் இந்த வீடியோஸ்லையுமே வந்து அவ்வளோவா இல்லை சொல்கிறதே கிடையாது. சரி, பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு லைவில். வணக்கம்.